வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது மாசி மாதம் மகா சிவராத்திரி எப்போது அனுஷ்டிக்க வேண்டும் என்பதும் 4 கால ஜாம பூஜைகளை கண்விழித்து தரிசித்தால் கிடைக்கும் பலன்கள் மற்றும் 4 ஜாம பூஜைகளுக்கும் செய்ய வேண்டிய பிரசாத வகைகள், சிவனை அர்ச்சிக்க ஒவ்வொரு ஜாமத்திற்கும் ஏற்ற பூ வகைகள் மற்றும் மகா சிவராத்திரி உருவான வரலாற்று குறிப்புகளும். பிரளய காலத்தில் உலகம் முற்றிலுமாக அழியாமல் இருக்க இந்த அகிலத்தின் அன்னையான அகிலாண்டேஸ்வரி ஈசனை மகா சிவராத்திரி அன்று 4 ஜாமத்திலும் பூஜை செய்தார். முருகப்பெருமான், சூரியன், இந்திரன், ஜமன், அக்னி, குபேரர் போன்றவர்கள் மகா சிவராத்திரி பூஜை செய்து பலனடைந்தார்கள். அதுபோல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ததால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு மனைவியாக அமைந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்ததால் சக்ராயுதத்தை பெற்றார். அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியை மனைவியாக அமைய பெற்றார் என்கின்றன புராணங்கள். மகா சிவராத்திரி அன்று இரவில் உலகிலுள்ள எல்லா லிங்கங்களிலும் சிவன் தோன்றுகின்றார் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரி தினத்தில் 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். இதில் பங்கேற்று இறைவனை வழிபடுவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. மகா சிவராத்திரி தினத்தன்று சிவாலயம் சென்று பஞ்சாட்சரம் அல்லது சிவநாமத்தை ஜெபிக்க வேண்டும். மகா சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து சிவாலயத்தில் நடைபெறும் 4 ஜாம பூஜை வழிபாடுகளின் போது லிங்க தரிசனம் செய்தல் மற்றும் ஒரு விதியாகும். சிவபூஜை விதி தவறாமல் 4 ஜாமத்திற்கு ஒரு முறையாக பூஜை செய்ய வேண்டும். அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவன் மகா சிவராத்திரி அன்று விழித்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று சிவன் கோயில்களிலோ மற்றிய கோவில்களிலோ 4 ஜாமமும் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டு தான தர்மங்கள் செய்தும் சிவபெருமானின் புகழ் பாடியும் சிவ புண்ணியம் அடையலாம். முதல் ஜாமம், அதாவது பிப்ரவரி 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15 மணி முதல் இரவு 9:25 மணி வரை உள்ளது. அந்த நேரத்தில் சிவனுக்கு பஞ்சகவ்ய அபிஷேகம், சந்தனப்பூச்சு, வில்வம், தாமரை அலங்கார்ச்சனை, பச்சை பயறு பொங்கல் நிவேதனம், ரிக்வேத பாராயணம் செய்ய வேண்டும். 2ஆம் ஜாமம் இரவு 9:25 மணி முதல் நள்ளிரவு 12:34 வரை உள்ளது. இந்த நேரத்தில் சர்க்கரை, பால், தயிர், நெய் கலந்த ரவை பஞ்சாமிர்த அபிஷேகம், பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்துதல், துளசி அலங்காரம், பில்வம் அர்ச்சனை செய்ய வேண்டும். பாயாசம் நிவேதனம், ஜசுர்வேத பாராயணம் செய்தல் வேண்டும். 3ஆம் ஜாமம் நள்ளிரவு 12:34 முதல் அதிகாலை 3:44 வரை உள்ளது. இந்த நேரத்தில் தேன் அபிஷேகம், பச்சை கற்பூரம் சாத்துதல் வேண்டும். மல்லிகை அலங்காரம், பில்வம் அர்ச்சனை செய்து எள் அன்னம் நிவேதனம், சாமவேத பாராயணம் செய்து வழிபடுவார்கள். 4ஆம் ஜாமம் அதிகாலை 3:44 முதல் காலை 6:54 மணி வரை உள்ளது. இந்த நேரத்தில் சிவனுக்கு கருப்பஞ்சாறு அபிஷேகம், நந்தியாவட்டை மலர் சாத்துதல், அல்லி, நீலோத்பவம், நந்தியாவர்த்தம் அலங்காரம், அர்ச்சனை, சுத்தாண்ணம் நிவேதனம், அதர்வன வேத பாராயணம் செய்வார்கள். சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சுவாமியை தரிசித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டால் கூட லிங்கோத்பவ காலமாகிய இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்தில் ஆவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் தான் சிவன் ஜோதிலிங்கமாக தோன்றிய நேரமாக கருதப்படுகின்றது. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனை பக்தி சிரத்தையுடன் வழிபடுவோம். ஓம் நமச்சிவாய.